ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ரெயின்போ டோர் மான்வாவோட எபிசோடு 24 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்க போல தான் நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் லைக்கை போட்டால் வேண்டியதான் இதே மாதிரி தொடர்ந்து இன்னமும் நிறைய எபிசோட்ஸை அப்லோட் பண்ண முடியும். ஸோ லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம சாய்காவை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சாய்காக்கா அவங்களோட சிஸ்டர் ஈவை தாக்குனால அதனால பயங்கர கடுப்பாக இருக்கு. பயங்கரமாக குத்துன்னு குத்துறா. அங்கே எந்த அளவுக்கு குத்துறானா அவளோட முகமே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அவ தூரமா போய் விழுறான். நான் உனக்கு காட்டுறேன் என்னோட ட்ரைனிங் மூலமா உன்னை என்னால என்ன பண்ண முடியும்னு. இந்த சைடு நம்ம சுபாருக்கும் அங்க தெரிய வந்திருக்கோம்ல, நம்ம சாய்க்கா வந்து அவளோட உடம்புக்கு வந்துட்டானு. அதனால ஆள் அங்க பாக்குறான். இந்த சைடு அங்க சாய்க்கா அடிச்சு அவளோட முகம் அவளோட உடம்பு ஒரு மாதிரி நாஸ்தி ஆகுது. ஆமா, இவ வந்து உண்மையிலேயே யாருதான்? நான் அவ அடிக்கிற அந்த பஞ்சு அது ஒன்றும் ஆர்டினரியானதோ இல்ல. அதே மாதிரி அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு, அந்த இம்பாக்ட், அது ரெண்டுமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ ஒண்டி இங்க இருந்து தப்பிச்சு ஓடலைன்னா அவ்வளவுதான், என்னோட கதை இங்க முடிஞ்சிடும். அங்க பிளிங்க்னு அந்த ஸ்கில்ல அவ பயன்படுத்துறதுக்கு பாக்குறா. ஆனா அவளுக்கு அவங்க ஸ்பேஸ் வந்து இல்லையா, அதனாலேயே அங்க பயன்படுத்த முடியலையா. என்ன இது, இதே மாதிரி போச்சுன்னா நான் எப்படி இங்க இருந்து தப்பிக்க முடியும்? ஆனா அதுக்குள்ள நம்ம சாய்க்கா டைமையே விடாம பயங்கரமா அங்க தாக்கின்னு இருக்கா. அவளால ஏன் தப்பிக்க முடியலன்னா, நம்ம சாய்க்கா இருக்கல, அவ எல்லா இடத்துலயும் நம்ம சாய்க்காவோட பிளட் மோல்ட் அதை வந்து பயன்படுத்திருக்கா. அந்த ஃபாக் இருக்குனாலேயே தப்பிக்கவும் முடியல. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த சிஸ்டருங்களும் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. சாய்க்காக்கு எவ்வளவு திறமையான. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சாய்க்கா ரொம்ப வீக்கா இருந்தா அந்த டைம்ல கேட்டா, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், என்னையும் நீங்க டீம்ல ஜாயின் பண்ண வச்சுக்கிறீங்களா? அவங்க ஒத்துக்கல. ஏன்னா நம்ம சாய்க்கா ரொம்ப வீக்கா இருந்தா. அப்படி ஜாயின் பண்ணியிருந்தா அவளுக்கு தான் நிறையவே பிரச்சனை வரும். அதனாலேயே அவங்க தூக்கிட்டாங்க. வந்து ரொம்ப வீக்கா இருக்க, நீ வந்தா எங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரி உன்னால எங்களோட கோஸ்ட் கூட எல்லாம் கீப் பண்ண முடியாது. இது பத்தாதுன்னு உன்னை வேற நான் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து ஸ்ட்ராங்கானக்கு அப்புறம் என்னை ஏத்துப்பீங்க அப்படின்னு சொல்றீங்களோ? அப்படின்னு ஒன்னும் நான் சொல்லியே. சரி, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு என்னை பத்தி நான் ப்ரூவ் பண்ணாம நான் விட போதில்ல இப்படின்னு சொல்லிட்டு அங்க போனவதான் அங்க அதுக்கப்புறம் அங்க வரவே இல்லையே. நான் ஒரு முடிவை தான் ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் நான் வருவேன்னு. அதே மாதிரி இப்பவும் ஆயிருக்கு. அதெல்லாம் அவங்க யோசிக்க இந்த இடத்துல பயங்கரமா அவங்க ரெண்டு பேருமே சியர் பண்றாங்க. சாய்க்கா, உன்னால முடியும், அந்த பொண்ணை விடாத, மூச்சு விட்டுரு. அவங்க சாய்க்காக்கா இதனால இன்னமும் சந்தோஷமா இருக்கு. அவ இன்னமும் ரேஜோட அங்க சண்டை போடுறா. அங்க அடிக்கிற அடியில அந்த ஹிமெனோ அந்த பொண்ணோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. ஆமா, இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அப்போனா இவங்க வந்து சிஸ்டர்ஸா? தீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. இந்த ஹிமெனோ இருக்கால, மெரியோனோன்னு ஒரு சிஸ்டர் இருந்திருக்கா. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான், அதாவது ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேரோட அப்பியரன்ஸ் ஒரே மாதிரி இருந்தோம். ஏன் தெரியல, நம்ம ஹிமெனோவை அங்க யாருமே கண்டுக்கல. அவளோட சின்ன தங்கச்சியை தான் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டானாங்க. அவளைக்கும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. இது வீட்டுல ஒண்டிதான் எப்படின்னு கேட்டா, சோசியல் மீடியாலயும் இப்படிதான் இருக்கு. நீ வந்து எதுக்கு அவளை காப்பி பண்ற அப்படின்லாம் ரொம்ப மோசமா அவளுக்கு கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல நான் கடுப்போட உச்சத்துக்கே போயிட்டேன். அந்த டைம்ல என்ன பண்ணும் தெரியலையா. அந்த டைம்ல தான் அந்த டார்க் கிளவுட் அவரு வந்து அப்பியர் ஆனாரு. நான் உனக்கு என்னோட பவரை கொடுக்குறேன், உனக்கு என்ன பண்ணமோ நீ பண்ணு. அதே மாதிரி அவர் எனக்கு பவரை கொடுத்தாரு. அன்னைக்கு என்னோட பகையை நான் தீர்த்துக்கினேன். அவளோட கதையை நான் அப்படியே முடிச்சேன். இன்னைக்கு எனக்கு எவ்வளவு நிம்மதியா ஃபீல் ஆச்சுன்னு தெரியுமா? நான் கடைசியில அவரு என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாரு, எனக்கு மேல யாராச்சும் இருக்காங்களா, அவங்க மேல இருக்க கூடாது, கீழே நீ கொண்டு வரணும். அதுக்கு நீ அவங்களோட கதையை முடித்தாலும் சரிதான். அதே மாதிரி நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப நிம்மதியா ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல, எல்லா பாரமும் குறைஞ்ச மாதிரி ஃபீல். நான் இப்ப ஏன் தெரியல, இவன் எனக்கு மேல இருக்கா, என்னால தாக்கி கீழே கொண்டு வர முடியல. அங்க திரும்ப ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண போறா. ஆனா ஒரே அடியில அவளை அப்படியே கீழே தள்ளி விடுறா. இதனால அந்த ஃபாக விட்டு அவ தள்ளி போயிடுவாளா. அந்த இடத்துல இத ஒரு வாய்ப்பை வச்சு பிளிங்க் அந்த ஸ்கில்ல பயன்படுத்தி அவளோட சிஸ்டரோட மூஞ்சல தாக்குறா. ஆனா அவங்க சிஸ்டருக்கு எதுவுமே ஆகல. நான் ஆல்ரெடி நம்ம சாய்க்காக தெரியும் இந்த மாதிரி இவ பண்ணுவானு. அதனாலேயே அவங்க எப்பயும் அவங்க ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணியும் பிளட் மோல்ட் அது மேலதான் பட்டிருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், உன்னோட சிஸ்டரையே நீ காயப்பாத்தலான்னு பாத்தியா? நீ என்னோட ஃபேமிலிய திரும்பவும் நீ தொட பார்த்தன்னு வச்சுக்கிய, அவ்வளவுதான். அந்த ரேஜுக்கு போயிட்டு ஒரு பெரிய தண்டர் அட்டாக் பண்றா. அது பட்டோனே ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் அங்க ஏற்படுது. இதெல்லாம் பாக்குற சிஸ்டருங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சாய்க்கா வெறுமா சண்டை ஓண்டி போடாம எங்களையும் அவ ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான். சாய்க்காவும் சொல்றான், பாத்தீங்களா இந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்குள்ள சாய்க்காவோட வாயிலிருந்து அங்க ரத்தமா ஊத்தும். இதுக்கு காரணமும் நம்ம சாய்க்காவோட சோல் அது இன்னமும் வீக்கா தான் இருக்கு. அங்க சாய்க்கா பின்னாடி இருக்க அந்த சாய்க்கா அவ வந்து சொல்றான், சாய்க்கா இந்த மாதிரி டைம் வந்துச்சு, திரும்பவும் உள்ள போய் ஆகணும். ஏன்னா உன்னோட சோல் அது வந்து இன்னமும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகல. ஹீலிங் ப்ராசஸை நான் திரும்பவும் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே புரியுது.
ரொம்ப நன்றி என்னோட விஷயம் கேட்டதுக்கு. சாய்காக்கு என்னவோ ஏதோன்னு அவங்க பயந்து ஓடி வராங்க. அங்க சாய்காவும் சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து திரும்பவும் தூங்க போறேன். நீ தூங்க போறியா? என்ன சொல்ற? அப்பனா எங்களால உன்னை திரும்பவும் பார்க்க முடியாதா என்ன? அப்படி இல்லை, எல்லாமே ஓகே தான். நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரி உங்களை மீட் பண்ணுவேன். நான் உங்களை மீட் பண்ணக்கப்புறம் திரும்பவும் நம்ம டீம் அப் பண்ணிக்கலாம். இதை கேட்குற அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அங்கே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. அந்த இடத்துல மேலே ஒரு ஒளி தெரியும். அது வேற யாரும் இல்லை, சுபாரு தான். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா இப்போதான் நம்ம சாய்காவை நம்ம சுபாரு பார்க்கறானே. நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் அவளை மீட் பண்ணணும்னு. அங்கே சாய்காவும் இது வரைக்கும் அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். என்னதான் சாய்காவோட சோல் அங்கே உள்ள இருந்திருந்தாலும் அவளுக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த லாட்ஸ் கூட சண்டைலாம் போச்சுல, நம்ம ஹீரோ கூட அவங்க சாகர மாதிரி போயிருப்பான். எல்லாத்தையுமே அவ பார்த்திருப்பான். இதெல்லாம் பார்த்த உடனே அவ வந்து சொல்றான், நம்ம வந்து கண்டிப்பா நம்ம 2 பேரும் நம்ம சொன்ன மாதிரியே நவே நம்ம ஸ்ட்ராங் ஆகலாம். சாய்க்கான ஓடி வரான். ஆனா அதுக்குள்ள சாய்க்காவோட சோல் உடையிற மாதிரி போகுமா? அதனால சாய்க்கா அங்க போகும்போதே ஒரு விஷயத்த அந்த சாய்க்கா கிட்ட சொல்லித்தான் போறா. இது வந்து நம்ம சுபாருக்கு வந்தக்கப்புறம் ஒரு மெசேஜா கூட. இந்த இடத்துல சாய்க்கான்னு நம்ம சுபாரும் ஓடி வரான். ஆனா சாய்க்கா அங்க பேசல. அதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த சோல் தான் பேசுது. சுபாரு சாய்க்கா வந்து திரும்பவும் அதே இடத்துக்கு போயிட்டான். அவ அவளோட ஃபேமிலி ரொம்ப ஆபத்துல இருக்கிறத பார்த்தோன்னே அவளால அதை தாங்கிக்க முடியல. அதனால அவ வந்து தாக்குனா எல்லாரையுமே. இந்த சின்ன ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு காரணமும் அதான். எனக்கு இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது. அதே மாதிரி சுபாரு உங்க ஒரு மெசேஜ் உங்களுக்காக கொடுத்தாங்க. சுபாரு, நான் வந்து உங்களுக்காக ரெட் டேபிள் அந்த இடத்துல வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாய்காவை காட்டுறாங்க. நம்ம சாய்க்கா அந்த டோர் வழியா அங்க வரா. எல்லா விஷயத்தையும் யாரோ ஒருத்தங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா மாஸ்டர், நான் வந்து எப்படி சண்டை போட்டேன்னு? இருக்கிறது அந்த கோல் கிங் தான். அவரும் அங்க பார்த்து நின்றார் போல. இதுக்கு நான் 13 பாயிண்ட்ஸ் ஒண்டி தான் தருவேன். என்னது அவ்வளோ கம்மியாவா? அங்க பின்னாடி இன்னொரு குரலும் கேக்குது. நீ இதுக்கு அவ்வளோ கம்மியெல்லாம் நீ கொடுக்க கூடாது. நான் வந்து இதுக்கு 30, அதுதான் ஃபைனான பாயிண்ட் நினைக்கிறேன். இல்ல அது ரொம்ப அதிகம். நான் வந்து அந்த மாதிரி பாயிண்ட்ஸை கொடுக்கணுமா என்ன? நான் 4 பாயிண்ட்ஸை தான் கொடுக்க முடியும். 3 மிஞ்சம் ஆச்சு அந்த பொண்ணு தோக்கடிக்க. என்னது, நீங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க. அந்த இடத்துல இப்போதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல கோல் கிங்கும் அந்த 2 லார்ட்ஸும் இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாங்க, ரெட் டேபிள்னு ஏதோ ஒரு விஷயத்த அவ சொன்னால மெசேஜா, அது வந்து என்னன்னு. ஆனா அதை பத்தி அவளுக்கு தெரியல என்ன விஷயம்னு. அந்த இடத்துல சடனா சாய்காவோட அக்காவும் தங்கச்சிங்களும் வருவாங்களா. அவங்களும் ஒரு மாதிரி வர இவன் ரொம்ப பயந்து போயிடறான், ஏதோ அடிக்க தான் போறாங்கன்னு. ஆனா அடிக்கலாம் இல்ல. அந்த இடத்துல கையை பிடிச்சு அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. ரொம்ப நன்றி, இந்த மாதிரி உன்னாலதான் என்னோட சாய்காவை நான் திரும்பவும் பார்த்தேன். இல்லைன்னா பார்த்துருக்கவே முடிஞ்சிருக்காது. அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னாலும் அது வந்து பத்தாது. அது கேட்குற சுபாருக்கும் அங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அங்க பின்னாடி அங்க தங்கச்சிக்காரியும் சொல்றான், என்ன பண்ண இருக்கீங்க, வாங்க இன்னமும் நிறையவே அண்டர் வேர்ல்டு கிரியேட்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம அழிக்கணும். ஸோ வாங்க நம்ம அழிக்கலாம் சுபாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு தெரியல, நம்ம வேங்கிஷ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆவியோ அப்போதான் உனக்கு உண்மையான ஹாப்பினஸ்னா என்னன்னு தெரியும். அது வந்து இதுதானோ, என்னால இப்போ மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. எனக்குன்னு இப்போ நிறைய ஆளுங்க வந்து இருக்காங்க. அதனால அவங்க எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம டைகாவை காட்டுறாங்க. நம்ம டைகாக்கும் அவனுக்கும் ஒரு பயங்கரமான கிளாஷ் ஏற்பட்டதுல அதுல அவங்க 2 பேருக்குமே அங்க எதுவுமே ஆகல. ஏன்னா நம்ம ஷீகஷிமாவோட எபிலிட்டியே அந்த மாதிரி தான். அங்க இது பார்த்தாதுன்னு நம்ம டைகா பின்னாடி அங்க ரெஞ்சியும் வந்து நிக்கிறான். டைகாக்கு புரியுது நம்ம ரெஞ்சி வந்துட்டானு. அங்க ரெஞ்சியும் செம கடுப்பா நிக்க இங்கேயே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான சம்பவமே இருக்கு. ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.